இன்னைக்கு கோபி என்ன பண்ண தெரியுமா? எந்த கோபிடி? எந்த கோபியா? நம்ம மெட்டிஒலி கோபி தான். ஏன் என்னாச்சு? இல்லடா, அதாவது ஒரு ஸ்டோரி எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றது நல்லாவே அவருக்கு தெரியும். ஓகே. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு தெரியல. மெட்டிஒலியோட டைரக்டரே அவர் தான், கோபி தான். ஆமா, உனக்கும் அது தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அவர் தான் டைரக்டர். ஓகே. ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு மேரேஜ் ஆகாத ஒரு பர்சன். ஓ, நிஜத்துலயா? நிஜத்துல இல்ல, மெட்டிஒலில அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் அவரோட லைஃபே. ஓகே. அது வந்து அவருக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, ஒரு பிரதர் இருப்பாங்க, 2 சிஸ்டர் இருப்பாங்க. அவர் ஃபேமிலியவே அவர் தான் மெயின்டைன் பண்றாரு. ஓகேவா? அப்பா இருக்காங்க, அம்மா மட்டும் கிடையாது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இன்ட்ரோ ஆவறாருன்னா, சரோ கிட்ட பேங்க்ல வந்து கேஷ் டெபாசிட் பண்ண போவாங்க. சரோவும் செல்வமும். அப்ப பேக மாத்தி எடுத்துட்டு வந்துருவாரு. சரோட பேக். அப்படிதான் வந்து இன்ட்ரோ ஆவது ஸ்டார்ட் ஆகும். சரி. அந்த பேக வாங்கறதுக்காக சரோ வீட்டுக்கு போவாரு. ஓகே. இவங்க வந்து காம்பவுண்ட் வீட்ல தனியா இருப்பாங்கல்ல, அங்க போவாரு. அப்ப விஜய் அங்க பாக்குறாரு எதர்ச்சியா. ஆமா. ஓகே. மாணிக்கம் என்ன சொல்வானா, நிர்மலா தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்வான். மாணிக்கத்தோட தங்கச்சி தான் நிர்மலா. இத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். மாணிக்கம் சொல்லு. எல்லார பத்தியும் சொல்றேன். அப்புறம் அங்க விஜயும் இருக்கும். சரி. தண்ணி எடுத்துட்டு வந்தது விஜய் தான். ஆனா மாணிக்கம் வந்து சொன்ன பேர் என்னது? நிர்மலான்னு சொல்லிட்டாரு. கோபி என்ன நினைச்சுப்பா, ஓ இவங்கதான் மாணிக்கத்தோட தங்கச்சி நிர்மலா போல அழகா இருக்காங்களே, இவங்களும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு லவ் ஸ்டார்ட் ஆயிடும் அவருக்கு. ஆனா மிஸ்கம்யூனிகேஷன் தான். ஆனா விஜய் வந்து சரோவோட தங்கச்சி, இவன் தங்கச்சி இல்ல. ஆமா, அது கோபிக்கு தெரியாது. ஆனா கோபி வந்து மாணிக்கத்தோட தங்கச்சி நினைச்சிருக்கான். ஆனா மாணிக்கத்தோட தங்கச்சி நிர்மலா. ஓகேவா? ஆனா நிர்மலா தண்ணி எடுத்துன்னு வரல. மாணிக்கத்தோட தங்கச்சி வந்து நிர்மலா தண்ணி எடுத்துன்னு வராம சரோட தங்கச்சி விஜய் தண்ணி எடுத்துன்னு வரல. விஜய் வந்து மாணிக்கத்தோட தங்கச்சின்னு கோபி நினைச்சு கோபி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பரவாயில்லையடா, குட் பாய், கரெக்டா சொல்றேன். அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், மாணிக்கத்துக்கிட்ட ஒரு நாள் கடையில போய் நான் கட்டினா உங்க தங்கச்சி நிர்மலாவை தான் கட்டுவேன் அப்படின்னு. சரி, பேரையும் தப்பா மனப்பாடம் பண்ணாம. சரி, ஓகே, நான் வந்து பேசுற வீட்டுல அப்படின்னு சொல்லுவான். மாணிக்கம் பேசி பொண்ணெல்லாம் பாத்துட்டு போயிடுவாங்க. வந்து பொண்ணு பாக்குறப்ப அவன் வரமாட்டான். அவன் ஒரு கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், சூப்பர்வைசரா. எனக்கு கார்மெண்ட்ஸ்ல வேலை இருக்குன்னு வீட்டுல இருக்கவங்கள பொண்ணு பார்க்க அனுப்புவான். வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வந்து நிர்மலாவை பார்த்துட்டு, ஐயோ என்னடா இந்த பொண்ணு போய் பிடிச்சிருக்குன்னு சொல்றானே, அவன் செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, கோபி எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பதான் தெரியும் இது நம்ம பார்த்த பொண்ணு வேற, விஜய் வேற அப்படின்ட்டு. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் மாணிக்கத்துக்கிட்ட போய் கடையில சொல்லுவான், நான் விரும்பினது வந்து உங்க ஒய்ஃபோட தங்கச்சி விஜய் தான், உங்க தங்கச்சி இல்ல அப்படின்னு சொல்லிடுவான். தெரிஞ்சுட்டு போய் சொல்லுவான். ஆமா, கல்யாணம் நின்னு போயிடுமா. அது ஒரு கலைபரமான சண்டையா நடக்கும். அதுக்கப்புறம் சரோவே வந்து சரோ மாணிக்கமே முன்ன நின்னு, சரி ஓகே அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு பேர. சோ வந்து நம்ம தங்கச்சிக்கு வந்து இதாகலன்னா பரவாயில்ல, சரோ தங்கச்சி வந்து கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் பேசுவாரு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது நல்லா கல்யாணம், நல்லபடியா கல்யாணம் ஆகும், நல்லா போயிட்டு இருக்கும் அவர் லைஃப். நடுவுலதான் வந்து விஜய் பத்தி அந்த உண்மையான விஷயங்கள்லாம் தெரிய வரும். அது சஸ்பென்ஸ் உனக்கு நான் சொல்றேன். ஆமா, அந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் கூட அவரு ரொம்ப ஜென்யூனா, என் ஒய்ஃப், நான் உன்னை நல்லா நான் பாத்துப்பேன், நான் உன்னை நம்பிதான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற எல்லா விஷயமும் அக்செப்ட் பண்ணிப்பாரு. கௌஷிக் வந்துட்டாங்க. சோ இவங்க வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம. அவருக்கு அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு கூட எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு, என் ஒய்ஃப், நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அது என்ன சஸ்பென்ஸ்? அது உனக்கு நான் விஜய் பத்தி சொல்லும்போது சொல்றேன். ஓகே ஓகே. சோ அப்படியெல்லாம் இருந்துட்டு ஜாலியா நல்லா போயிட்டு இருக்கோம் உங்க லைஃப். விஜய்க்கு தனி ஸ்டோரி சொல்றியா? ஆமா. வீட்ல சின்ன சின்ன மனஸ்தாபம் எல்லார் வீட்லயும் வரது தானே. சின்ன சின்ன மனஸ்தாபம் வரும். அதெல்லாம் கூட அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒய்ஃபுக்கும் ஒய்ஃபோட ஃபேமிலிக்கும் நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாரு. மாமனார் மேல அப்படி ஒரு மரியாதை, ஒரு ஹீரோ மெட்டீரியல். எக்ஸாக்ட்லி. ஏன்னா வந்து கதையோட டைரக்டர் அவர் தான், ஹீரோ அவர் தான், எல்லாருமே அவர் தான். சோ வந்து சூப்பரா போயிட்டு இருக்கும் அவங்களோட ஸ்டோரி. அண்ட் இப்போ வந்து என்னன்னா, விஜய்க்கு வந்து பாப்பா பிறந்துருச்சு. பாத்துட்டு இருக்க எபிசோட்ல பாப்பா பிறந்துட்ட பிறகு விஜய்க்கு வந்து மாறிட்டாரு கோபி அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. ஆமா, அவங்க ஆனா விஜயோட வீட்டாளுங்க கிட்ட எல்லாத்தையுமே அவர் பாசமா இருப்பாரு.
அப்ப அவளும் அப்படிதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு, நம்ம வீட்டாளுங்கள்ட்ட ஒய்ஃப் பாசமா இருக்கணும் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி இருக்கவே அவ வந்து என்ன நினைச்சுப்பானா, இல்ல சூப்பர்வைசரா இருக்க இடத்துல என்ன பிரச்சனை ஆயிடுமா? ஆமா, நிறைய பிரச்சனை ஆகும். அதெல்லாம் சொல்லணும்னா இன்னும் தனியா ஒரு எபிசோட் சொல்லணும். அவர் வந்து போஸ கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்து விடுவாரு. சோ வேலைக்கு சேர்த்து விட்டு 2 பேரும் ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு சில பேருக்கு ஐயோ என்னடா இது, சகலிங்க 2 பேரும் ஒத்துமையா வேலை செய்யறாங்களே கம்பெனில அப்படின்னு சண்டையெல்லாம் மூட்டி விடுவாங்க, பிரச்சனை எல்லாம் மூட்டி விடுவாங்க. கோபிக்கும் போஸுக்கும் வேலை போயிடும். அதுக்கப்புறம் வேலை போயிடும். அதுக்கப்புறம் தனியா வந்து கோபி ஒரு கார்மெண்ட்ஸ் வைப்பான் சொந்தமா வீட்லயே, மாடியில கொஞ்சம் இடம் இது பண்ணி ஒரு 10 மிஷின் வாங்கி போட்டு கார்மெண்ட்ஸ் வைப்பான். சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாகும், கொஞ்சம் தனத்துக்கும் விஜய்க்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்து கோபி தனியா ஒரு கார்மெண்ட்ஸும் போஸ் தனியா ஒரு கார்மெண்ட்ஸும் சொந்தமா வச்சிருவாங்க. நல்லா போயிட்டு 2 பேரும் 2 சகலைங்களும் நல்ல சப்போர்ட். இவருக்கு எதனா ஆர்டர் அதிகமா இருந்துச்சுன்னா நீ பண்ணுன்னு கொடுப்பாரு, அவருக்கு எதனா ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா இவரு செய்வாரு. சோ இது எல்லாமே நல்லா வந்து போயிட்டு இருக்கோம் 2 பேர்கிட்டயுமே. சோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும் அவங்க லைஃப்பும், ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு தான். ஆனா கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா, விஜய் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா, தப்பா புரிஞ்சுப்பா. ஆமா, நான் கல்யாணம் ஆன புதுசுலாம் பேச மாட்டா, சமைச்சு கொடுக்க மாட்டா, எதுவுமே செய்ய மாட்டா, ஏதோ தலையெடுத்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருப்பா. ஆனா வந்து கோபி எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, எல்லாத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஓகே, நான் இருக்க சப்போர்ட்டா, பரவாயில்ல, உனக்கு எப்போ மைண்ட் சரியாவது நீ என்கிட்ட பேசு, அந்த மாதிரிலாம் ரொம்ப விட்டு கொடுத்து போற பர்சன். கடைசியில என்னதான், கடைசி வரைக்கும் நல்ல கேரக்டர் அவர்தான். ஆமா, அவர் ஃபாதர் மேல உயிரியே வச்சிருப்பாரு. சோ கடைசி வரைக்கும் மாறாத கேரக்டர் வந்து நல்லவன் கெட்டவன் இதுல இருந்து அவர் கடைசி வரைக்கும் நல்லவனாவே இருக்கிற ஒரு கேரக்டர். செல்வம் மாரி அடுத்த அவர் தான். எந்த செல்வம்? நம்ம செல்வத்தை பத்தி ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். மாணிக்கத்தோட தம்பி. சோ அவர் மாதிரிதான் அந்த செல்வமா? மாணிக்கத்தோட தம்பி சொன்னா நான் திருமதி செல்வம் நினைச்சிட்டேன்பா. வேணும்னா நான் திருமதி செல்வம் பத்தி கூட கேரக்டர்ஸ் எபிசோட் போடுறேன், அது உங்களுக்கு யாரா வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதுதான் வந்து நம்ம கோபியோட ஸ்டோரி. சூப்பரா போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் தான் கடைசி வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் யாரை பத்தி பேசலாம் அப்படின்றது நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ கோபியை பத்தி புரிஞ்சிருக்கும் கார்த்திக் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுது நீங்களும் சொல்லுங்க. நல்ல ஒரு இதுதான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்த கேரக்டர் வந்து அடுத்த வீடியோல சொல்லலாம். சரி, இது வந்து நிறைய பேர் இந்த கேரக்டர்ஸை பத்தி பார்த்திருப்பாங்க நாடகத்துல. நம்ம ஏன் இதை சொல்றோம்னா, 90s இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு நம்மளோட கான்வர்சேஷன் வந்து ஒரு வீடியோவா பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து அந்த பழைய மெமரிஸை வந்து கொண்டு வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ. யாருக்கெல்லாம் முன்னாடியே அவர் தான் டைரக்டர்னு தெரியும் அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க. அண்ட் அவர் எடுத்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என் மகன் படம் தான். உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி அடுத்த வீடியோஸ் வரும். சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பை.